dish made of tamarind and all that. So so after 4 to 5 sounds okay. ஒரு 2-3 டிப்ஸ் வியூவர்ஸ் கொடுங்க. Hi everyone, welcome to my new vlog. So today's vlog is about I'll be going to the ground floor and my mother-in-law would be making Puli Pongal. That's a beautiful dish made of tamarind and all that. So you can watch me how my mother-in-law is going to do the same. Amma ella ready ah vechtingla Puli Pongalku? This is my Amma's favorite Puli Pongal. This is famous and all over India. Also people are asking about the recipe. Solunga ma. Okay, lemon size. Okay. போட்டுட்டு புளியை கரைச்சி விட்டுருக்கேன். இனிமே வந்து உப்பு மிளகாப்பொடி எல்லாம் போடணும். Everything she has kept it here ready. என்னென்ன அதுன்னு முதல்ல சொல்லுங்க. மஞ்சள் பொடி. This is turmeric. Next. உப்பு. சால்ட். ஓகே. இது வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணால் மிளகாப்பொடி. ஓகே. ஃபார் சில்லி பவுடர். சில்லி பவுடர் plain இல்லை சாம்பார் பவுடர் இட் இஸ். சொல்லுங்கள் என்ன ரெசிபி சொல்லுங்கள் அதுக்கு. இது வந்து சாம்பார் பவுடருக்கு போட்டுறேன். ஓகே. மஞ்சள் பொடி, இது வெந்தய பொடி, தனியாக மஞ்சள் fenugreek, அடுத்ததும் வெல்லம், அப்புறம் கருவேப்பிலை, வெரி குட், பெருங்காயம், ஓகே. அண்ட் ரைஸ் எடுத்துட்டீங்களா? ரைஸ் என்ன ரைஸ்ன்னு சொன்னாங்க? ப்ரோக்கன் ரைஸ். ஆமாம், ப்ரோக்கன் ரைஸ். பச்சை அரிசியில் ப்ரோக்கன் ரைஸ், புழுங்க அரிசியில் பச்சை அரிசி. ஓகே. அது தெரியாது. சோனா மசூரி ப்ரோக்கன் ரைஸ். அரிசி நொய்யும்பா, நொச்சும்பா, அதெல்லாம் கழுவி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. வெள்ளத்தை போட்டவுடனே கலர் மாதிரி ஒரு உழாக்கு இதோ அதோட இன்னும் ஒரு புளி போட்டுருக்கேன். அதை விட்டுருமா டம்ளரே காமிக்கிறேன். இப்போ எல்லாரும் கப்பு அளவு தானே சொல்கிறேன். இங்கே இருப்பேன். இதால் ஒரு டம்ளர் ஒரு இவ்வளவு கும்பலாக ஒரு டம்ளர் போட்டு ஒரு கொதிக்கிறது. அதுக்கு எவ்வளோ வாட்டர்? எவ்வளோ? 4 டம்ளர். 1க்கு 4. 4. ஆமாம். ஓகே. அதெல்லாம் கொஞ்சம் கூட போட்டுக்கொண்டு இவ்வளவு. அதனால் 4 டம்ளர். அதை கொதிக்கிறது. இப்போ கொதித்த உடனே இந்த அரிசி என்ன 3 தடவை களைஞ்சின்ட்டு அப்படியே இதில் போடணும். நான் பண்ணுற மெத்தட் அது. She is doing nicely. அப்புறம் வேர்க்கடலை எல்லாம் போடுவீங்களேம்மா? அதில் போட்டிருக்கீங்களா? நிலக்கடலை, peanuts are also added, so it has protein also in it, protein rich, and turmeric is added, so antiseptic. கொதிக்க ஆரம்பிச்சோன்னா இதை எடுத்து ஒரு குக்கரில் வச்சு 4 சவுண்டு இல்லைன்னா 5 சவுண்டு விடலாம். ஒன்றும் ஆகாது. அவ்வளோதான், நல்லா இருக்கும். ஓகே. சைட் டிஷ் சொல்லுங்கம்மா. தயிர், கர்ட், அப்பளம். கர்ட் ரைத்தா மாதிரி சாப்பிட்ணுமா? பிளெயின் கர்ட் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஆடட் டு திஸ் வெசல். ஆஃப்டர் இட்ஸ் நைஸ்லி பாயில்ட், தென் யூ ஹாவ் டு புட் இட் இன் த குக்கர். குக்கரில் இன்னும் தண்ணி வைக்கல இல்லையா? ஓகே. யா. So after 4 to 5 sounds, your
precious, beautiful Puli Pongal will be ready. Evening snacks or morning snacks, morning breakfast you can have. Switch on. Panniyacha? Okay. Aidamma? Oh, nalla polapolanu vandirukke. ஆறுனா இன்னும் பொலப்பொலன்னு சூப்பரா இருக்கே. ஆமா. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஓகே. ஒன்றும் நாளைக்கு புளிமா இருக்கு அதை பண்ணிட்டேன் வருஷக்கணக்காக ஆச்சு. ஓ சூப்பராக இருக்குமா? நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் நான் இருக்கா? நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை மிச்சம் இருந்தாக்கா அது சாப்பிட்டா ரொம்ப நாளாக இருக்கும். அது பார்த்தால பின்ன நம்ம மாமனாருக்கு ரொம்ப ராத்திரி வச்சுக்க கொஞ்சம் வச்சுக்க அது சுட வச்சு கொடுங்க. அதான் இருக்குது சுடாமே. ஒரு 2-3 டிப்ஸ் வியூவர்ஸ்க்கு கொடுங்க. இந்த புளியும் உப்பும் ஏன் சேர்ந்துருக்கணும், அப்புறம் கல் உப்பு ஏன் அரைச்சி போடணும், அது 2 டிப்ஸ் கொடுங்க. உப்பு வந்து மகாலட்சுமி இது சமுத்திரத்துலேருந்து வரும்போது உப்பும் வந்தது. அதனால அது மகாலட்சுமியோட இது. அதனால உப்பும் புளியும் சேர்த்து வச்சா காசு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கல் உப்பு. கல் உப்பு வந்து உடம்புக்கு நல்லது. அந்த பவுடர் உப்பு வாங்குறது மேலே கல் உப்பு தான் பேக்கெட்டில் கிடைக்கிறது இல்லையா, அதை வாங்கி மிக்சியில் பொடி பண்ணி அரைச்சி நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே. தமிழ்நாட்டில் என்ன செய்வாங்கன்னா சாக்கில் வரும் பின்னாடி சைக்கிளில் அது கொஞ்சம் தண்ணி ஊற்றினாப்புல இருக்கும், நேராக அப்படியே பண்ணுறான். இதுனா பேக்கிங் வருது. அவன் என்ன செய்வாங்கன்னா இனிப்பேஜிட்டில் கொஞ்சம் சுட பண்ணிவிட்டு அதை பொடி பண்ணி வச்சுப்பான். அவ்வளோதான். அதான் எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு பீங்கானோ இல்லைன்னா கிளாஸ் பாட்டில் இப்போ தான் எல்லாம் ஜாமு குழம்பு கிழம்பு எல்லாத்தையும் வாங்குறாங்க இல்லையோ, அதில் வர கிளாஸ் பாட்டில் எல்லாத்தையும் வச்சுன்னா நல்லது. எவசில் யூஸ் பண்ணாமல் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல். அதான் சரிம்மா, ஷோர்மா. So hope you liked my vlog for today. Thank you for watching. Bye bye.